வாழ்க வளமுடன். சிந்தனையாளர்களே, அறிஞர் பெருமக்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை என்பது என்ன? எங்க தொடங்கினோம், எங்க இருக்கிறோம், எங்க முடிக்க போறோம், இதெல்லாம் ஒவ்வொருவருக்கும் தெரிந்தால்தான் வாழ்வு அமைதியாக, வெற்றியாக, மகிழ்ச்சியாக அமையும். அப்படி பார்க்கிற போது வாழ்க்கையில பல விஷயங்களை தெரிந்து கொள்றோம். சில விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியறதில்லை. அது காரணம் என்னன்னா, மறைபொருள், புலன்களுக்கு எட்டாதது. ஆனா மறுக்க முடியாததாக இருக்கும், ஆனா புலன்களுக்கு எட்டாது. அவற்றையெல்லாம் பற்றி சிந்தனையாற்றலால, ஆறாவது அறிவினால யூகித்து உணர்ந்து கொள்றோம். அது உணர்ந்தவர்கள் உணராதவர்களுக்கு சொல்ல கேட்டு அதன் மூலமாக அவர்கள் சிந்திக்கிற போது அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உதாரணமாக, இங்க கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருக்கிறோம். 1000 பேரும் அம்மா வயிற்றிலிருந்து தான் வெளியே வந்திருக்கிறோம். இது வரைக்கும் எந்த உலகத்திலே, எந்த நாட்டிலே ஆயிலும் எனது அம்மா இந்த இவங்க தான்ட்டு சொல்லக்கூடிய மனிதன் இருந்தானா, இருக்கிறானா? யாருக்காயும் அம்மா நேரடியாக தெரியுமா? பிறர் சொல்ல கேட்டு நம்பி நடக்கும். அப்போ அது உண்மை இல்லையா? உண்மைதான். இவனுக்கு புலன்களுக்கு எட்டாத ஒரு நேரம், ஒரு அறிவு நிலையில பிறக்கிறான். அதுபோல எத்தனையோ செயல்கள் நமக்குள்ளாக நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் எப்படி நடக்கிறது என்று பார்த்தால் இறையாற்றல் செயல்தான். அதற்கு இறையாற்றல் என்ன என்பது தெரிந்து கொள்வோம். இறையாற்றலை பற்றி எத்தனையோ கதைகள் கேட்டிருக்கிறோம். அது சிலது உண்மையான கருத்தையும் தெரிவிக்கும், சிலது மறைமுகமாக தவறான கருத்துக்களையும் கூட சொல்லும். இப்போ முதல்ல இறையாற்றல் என்ற என்ன என்று தெரிந்து கொண்ட பிறகு அதை நிரூபித்துக் கொள்ளணும். ஐடென்டிபிகேஷன் அது இல்லைன்னா இறையாற்றல் தான். இப்போ நாம் கையை தட்டுறோம், சத்தம் வருது. இந்த சத்தத்தை நீங்கள் ஏதாவது எங்கேயாவது உற்பத்தி பண்ண முடியுமா? மனிதன் செய்கிறான் செயல், விளைவாக வருவது இறைநிலைதான். இறைநிலை காந்தமாக, வாய்மப் பொருளாக எங்கும் நிறைந்திருப்பதனால அந்தந்த இடத்துல நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்கு தக்கவாறு அழுத்தமாக, ஒலியாக, சுவையாக, மனமாக, இன்பமாக, துன்பமாக வெளியே வரும். அதெல்லாம் ஒப்புக்கொள்ள முடியாதுன்னு சொல்ல முடியுமா? ஆனால் அது தெய்வநிலை என்பதை ஒப்புக்கொள்றதுக்கு அதை விட வேற யார் செய்தாருன்னு பாருங்க. நாம சாப்பிடுற சாப்பாடு அது 7 தாதுக்களாக மாறுது. ரசமாக, ரத்தமாக, மாமிசமாக, மேதையாக, அஸ்தியாக, மஜ்ஜையாக, சுக்கிலமாக மாறுது. இந்த 7 தாதுக்களாக மாறுறது இல்லைன்னு சொல்ல முடியுமா? எப்படி, எவ்வாறு மாறுகிறது தான் தெரிஞ்சு கொள்ள முடியுமா? ஆனால் நடக்கிறது. எங்கே நடக்கிறது? இதுக்குள்ளாகவே நடக்கும். எனக்கு தெரியாது, உணவு சாப்பிட்டா அது ரத்தமாக்கணும்ன்றது தெரியாது. எனக்காக என்னுடைய தாய் தந்தர்கள் செய்யறதில்லை, நண்பர்கள் செய்யறதில்லை, சமுதாயம் செய்யறதில்லை இந்த வேலையை. அப்ப யார் செய்யறது?
உணவு எந்த உணவு போட்டாலும் ரத்தமாக மாறி அதுல ஒரு பகுதி சதையாக மாறி அதுல கொழுப்பு ஏற்பட்டு கால்சியம் எலும்பாக மாறி மஜ்ஜையாக மாறி சுக்கலமாக மாறுதுன்னு சொன்னா இப்படி ஒன்றிலிருந்து ஒன்றாக மாற்றம் செய்யக்கூடியதுக்கு ஏற்ற கருவிகளோ என்ன மிஷின் இருக்குது இங்க? இவையெல்லாம் நடைபெறுகிறது எங்க? நமக்குள்ளாக. அப்போ இறைநிலை என்பது எங்கேயோ இல்லை, எல்லா இடத்திலையும் அந்த இறைநிலையானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம், பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதுதான் வாழ்வாகவும் இருக்கிறது. இதை தெரிந்து கொண்டால் அதற்கு முரணான செயல்களை தவிர்த்து விட்டோமானா இன்பம்தான் மிச்சம். முரணான செயல்கள் தான் துன்பத்தை தருவது, நஷ்டத்தை தருவது. அதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் செயல் விளைவு தத்துவம். செயலிலே விளைவாக தெய்வ ஆற்றல் இருக்க, தெய்வத்தை தப்பு செய்துட்டு ஐயோ ஆண்டவனே எனக்கு அதை தீர்த்து கொடு சொல்லி கேட்கறதுல பிரயோஜனமே இல்லை. நாம் என்ன செய்தாலும் அந்த செயலுக்கு கட்டாயம் தக்க விளைவு உண்டு. இறையாற்றல் என்பது எங்கும் நிறைந்தது என்று சொல்வார்கள். ஆனால் அதை ஐடென்டிஃபை பண்ணல யாரும், நேரடியாக என்னதுதான் என்று உணர்த்தவில்லை. ஒரு சிலர் கவியின் மூலமாக, சில வார்த்தைகள் மூலமாக பெரியவங்க விளக்கியிருக்காங்க. அங்கிங்க நாதபடி என்ற ஒரு கவியில அங்கிங்க நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிருக்கு உயிராக தழைத்தது மனவாக்கினு தட்டாமன் என்றது. அதுதான் தெய்வம் என்று உணர்த்திருக்காங்க. இப்போ அதை எல்லாரும் புரிந்து கொள்ற மாதிரி செய்யறதுக்கு தக்க தெளிவு வேணும், அதுக்கு பயிற்சியும் வேணும். நம்முடைய மனம் எப்பொழுது பார்த்தாலும் மாறி மாறி இயங்கிக் கொண்டே இருக்குது. யாராயிலும் என்னுடைய மனதை ஒரே நிலையில நிறுத்த முடியும், ஒரே எண்ணத்தில் நிறுத்த முடியும்னு சொல்ல முடியுமா? அப்படி முயன்றவர்கள் எல்லாம் செய்யலாம். சிந்தை அடக்கியே சும்மா அது இருக்கின்ற சீரறிய செய்த சீர் அறியுது என்று சொல்லிட்டாங்க. எல்லாம் செய்யலாம். கந்துக மதக்கரியை வசமா நடத்தலாம், கரடிவன்பொலிவாயையும் நடத்தலாம், அதெல்லாம் செய்யலாம். ஆனா சிந்தையை அடக்கிய சும்மா இருக்கின்ற சீர் அரிது. அது காரணம் என்ன? சிந்தனை செய்வது மனிதன், விளைவாக வருவது இறைவன். இறைவனை எப்படி காண்பிப்பான்? செயல் செய்தால் இறைநிலையானது விளைவி வருகிறது. ஏனென்றால் இறைநிலையானது எங்கும் நிறைந்த பாய்ம பொருள். எங்கு ஊடுருவி நிறைந்த பாய்ம பொருள் எதுவாக இருக்க முடியும்? நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று சுத்த வெளி. எங்கு இருக்கிறது? அது இல்லாத இடம் இருக்கிறதா பாருங்க, இல்லவே இல்லை. சுத்த வெளி இல்லாத இடமே இல்லை. ஆனால் அதுதான், அதைத்தான் கடவுள் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னா நம்ப முடியல. உலகமே நம்ப முடியல. இன்னும் விஞ்ஞானிகள் கூட நம்ம இல்லை. நான் ஒரு யூனிவர்சிட்டியில இதை பற்றி தெளிவாக விளக்கிற போது 2 நாள் நடந்தது. 3வது நாள் அந்த விஞ்ஞானிகள்ல ஒருத்தர் மேல எழுந்து நின்று கேட்கிறாரு, ஐயா 2 நாள் பிரபஞ்ச உற்பத்தியை பற்றி நீங்க பேசுறீங்களே, ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா சுத்த வெளிதான் எல்லாம் வல்ல முழு முதற்பொருள் என்று சொல்றீங்களே, அதை நம்ப முடியாது. 2வது அணுவுக்கு சுழற்சி விரைவு உண்டு என்று சொல்றீங்களே, அதையும்
இது வரைக்கும் நாங்க எவ்வளோ கருவிகள் எல்லாம் வச்சு பார்த்தோம், நுண்கருவிகள் எல்லாம் அணுவை பார்க்கவே முடியாது. அப்ப நீங்க எப்படி அதை பார்த்து எப்படி அது சுழந்து இருக்குதுன்னு சொல்றீங்க? இந்த இரண்டுக்கும் எங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்டு நீங்க மறுபடியும் இன்றைய நிகழ்ச்சியை தொடங்கலாம்னு சொல்ற. சரி, நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு கேளு. எந்த ஊர் அந்த ஊருன்னாரு. அதெல்லாம் வேண்டாம், பூமியை அடிப்படையாக கொண்டு நாம் எல்லோரும் இந்த உலகத்தின் மீது தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னு சொன்னேன். ஆமா, இந்த உலகம் சும்மா அப்படியே தட்டையா நிலையா நிக்கிறதான்னு இல்லை, சுழண்டு கொண்டேதான் இருக்கிறது. நித்தம் ஒரு சுத்தி கொண்டிருக்கிறது. அது இரவு பகல் வருதுன்னு சொன்னாங்க. சரி, அப்படி சுத்தக்கூடிய இந்த உலகம் எவ்வளவு பெரியதுன்னு 25,000 மைல் சுற்றளவுடையது. அவர்களே சொன்னாங்க போல்டர் யூனிவர்சிட்டியில. அப்போ அவ்வளவு பெரிய உலகம் எவ்வளவு எடை இருக்கும்னு கேட்டேன். எடை யாரும் போட முடியாது. ஆனா அனுமானத்தினால விஞ்ஞானிகள் ஒரு சாமியத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன்படி இத்தனை கோடி டன் எடையுடையது உலகம். சரி, உலகத்தினுடைய எடையை பற்றி நீங்க ஒரு அளவு தீர்மானிச்சுட்டீங்க. உலகம் சூரியனை சுத்தி வர்றது ஆமா உண்மைதான். அந்த சூரியனுக்கு எவ்வளவு எடை இருக்கும்னு கேட்டேன். உடனே ஒருத்தர் ஏதோ ஒரு லிஸ்ட் வச்சிருக்கான். அதெல்லாம் எடுத்து பார்த்து பூமியை போன்று 92 கோடி பங்கு அதிகமான எடையுடையது சூரியன் சொல்றான். 92 பில்லியன் டைம்ஸ் கிரேட்டர் than the earth சொன்னான். இப்போ உங்களுக்கும் தெரியாதில்லை, எடை போட்டு பார்க்க முடியாது நம்ம போய் இருந்தாலும் ஒரு தோராயமா இந்த இரண்டு எவ்வளவு எடை இருக்கும் பாருங்க. இந்த சூரியனும் பூமியும் எவ்வளவு எடை இருக்கும் சேர்த்த அவ்வளவு எடை உள்ளது. ஒன்றை ஒன்று சுத்தி கொண்டு இருக்குது. ஆமா, இந்த இரண்டு எங்க இருக்கின்றன என்று மூன்றாவது நானாதான் கேள்வி கேட்டேன். கொஞ்ச நேரம் சும்மா இருந்தாங்க. நீங்களே யோசனை பண்ணி சொல்லுங்க. ஒருத்தர் எழுந்தாரு, both are in the sky. ரெண்டுமே இந்த சுத்த வெளியில தான் இருக்குது என்றார். அந்த இவ்வளவு எடையுள்ள சூரியனையும் பூமியையும் லேசாக மிதக்க விட்டு கொண்டு இவ்வளவு வேகமாக சுத்த வருதுன்னு சொன்னா, அப்போ எந்த இடத்துல இருக்குது? சுத்த வெளியில. சுத்த வெளி அதை விட தாங்கு சக்தி இருந்தாலே ஒழிய முடியுமா? ஒரு பொருள் மீது மிதக்கிறது என்று சொன்னா, மிதக்கும் பொருள் வலிதாக இருக்குமா? தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பொருள் வலிதான்னு கேட்ட. இல்ல, தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பொருள் தான் வலிது. அப்போ இந்த சூரியனையும் பூமியும் தாங்கிக் கொண்டிருக்கிறது எது? சுத்த வெளிதான். உண்மையிலேயே அது வல்லமையுள்ள பொருளாதான் இருக்கணும். இதுதான் 6வது அறிவினால நாம் அனுமானத்தினாலே தெரிந்து கொள்வது. அது சரியா இல்லையா என்பது நாம் நேரடியாக பார்க்கிற போது விளங்கி கொள்ள வேண்டிய தவிர அதை நிரூபணம் பண்றதுக்கு வேற வழி இல்லை. எல்லாரும் அது ஒத்துக்கொண்டாங்க. அதன் பிறகு இந்த சுழற்சியை பற்றி நீங்க கேட்டீங்களே, அதுல சுழற்சி இருக்கிறது என்று நான் சொன்னேன். அது எப்படி வந்தது? இறைநிலையானது தன் இறுக்கத்தினாலே தன்னையே துகளாக்கி கொண்டு எல்லாமே துகளான போது தனக்குள்ளாகவே அது அத்தனை துகளும் இருக்கிற போது அழுத்துற போது சூழ்ந்தழுத்தம். ஒரு துகளை ஒவ்வொரு துகளையும் எல்லையற்ற ஆற்றல் உள்ள இந்த இறைவெளியானது அழுத்தும் போது அவ்வளவு அழுத்தமும் தாளாத ஒவ்வொரு துகளும் சுழற்சிகளை கொள்வது. அந்த சுழற்சியினால ஏற்படுவது என்ன? சாதாரண துகள் அவ்வளவு வேகமாக சுழலும் போது காந்த அலை என்றதாக
சக்தி வாய்ந்த அலையை காந்த அலைன்னு சொல்றோம். காந்த அலையாக மாறுகிறது. அலையாக மாறினா, அதாவது பாய்ம பொருள் எங்கும் புகுந்து நிறைந்து இயங்கக்கூடிய வல்லமை உடையத்தான் பாய்ம பொருள்னு சொல்றோம். அந்த பாய்ம பொருளாக வந்தது எது? இறைநிலையேதான் துகளாகி அதனுடைய சூழ்நிறுத்தத்தினால பாய்ம பொருளாக மாறி போச்சு. அதே துகள்கள் மீண்டும் எங்க இருக்கின்றன? அதே வெளியில தான். அப்ப அந்த இறுக்கத்தினால ஒன்று சேர்ந்து பல துகள்கள் ஒன்று சேர்ந்து அணு என்ற நிலைக்கு வந்தது. இப்ப அணு சுழலுமா சுழலாதா? எல்லாரும் சுழலும் தான். இப்போ உலகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உலகம் என்பது மாசா எனர்ஜியான்னு கேட்டேன். மாஸ் சொன்னான். அதாவது ஒரு பருப்பொருள் தான். பருப்பொருள்னா என்ன அடையாளம்? அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகல் இஸ் மாஸ் பண்ணிட்டு அவங்களே ஒரு சாமியம் சொல்லுவாங்க. அது சொல்றாங்க. ஆமா. அப்ப இந்த உலகம் சுழண்டுகிட்டு இருக்குதா நிக்குதான்னு சுழண்டுகிட்டு இருக்குது. அது எதனால் ஆக்கப்பட்டது? அணுக்களால. அணுக்கள் என்ற சுழற்சி இல்லையானால் அவனுடைய கூட்டு சேர்க்கையான இந்த உலகம் சுழலுமா? இல்லை, முடியாது. அப்போ இந்த உலகத்தை கொண்டு அணுக்களை உணர்ந்து கொள்றோம். அணுக்களுடைய சுழற்சியும் அதுல இருந்து தீர்மானிக்கிறோம். சரி, we believe everything is all right. அதுக்கப்புறம் மற்ற விளக்கத்தை எல்லாம் கொடுத்தேன்னு வச்சுக்க. இந்த இரண்டும் விஞ்ஞானத்துல கொண்டு வர முடியாத கலங்கி நின்ற காலம். இப்ப ஐயா சொன்ன மாதிரி விஞ்ஞானத்துல விட்டு போனது என்ன? இறைநிலை விட்டு போச்சு. அதுல இருந்து துகள்கள் வந்தது விட்டு போச்சு. அந்த துகள்களை மீண்டும் சூழ்நிறுத்தத்தினால காந்தமானது விட்டு போச்சு. இந்த மூன்று மறைபொருள், அதாவது பொருள்களுக்கு எட்டாது, அதை கணிக்க முடியாத விட்டுட்டாங்க விஞ்ஞானிகள். இப்பதான் விண் எங்கிருந்து வந்ததுன்னு ஆராயிற போது அந்த துகள்களை பற்றி ஆராய வேண்டியதா இருந்து, துகள்கள் எப்படி வந்ததுன்ற போது இறைநிலையனுடைய தன்னிருக்கு சூழ்நிறுத்தத்தினாலதான் துகளாச்சு. இப்போ ஒரே பொருள் மூன்று வகையான ஆற்றலாக தன்மாற்றம் பெற்றது பாருங்க. முதல்ல இறைவழியானது தன் நெருக்கத்தினால துகளாட்சி, அது முதல் மாற்றம். அதுவே அதனுடைய சூழ்நிறுத்தத்தினால இயக்கமாகி காந்தமாச்சு இரண்டாவது. அதே காந்த சூழ்நிறுத்தத்தினால அணுவாச்சு மூன்றாவது. இப்போ அணுவை எடுத்துக்கொண்டீங்கன்னா அணு இல்லாத பொருளே இல்லை, தோற்றமே இல்லை. எல்லா பொருளும் அணுக்களால் ஆடத்தான். அப்ப என்ன? ஒவ்வொரு பொருள்லையும் இந்த மூன்று வகையான ஆற்றலும் இறையாற்றலும் அங்கே இருக்கிறது. ஆகவே அந்த இறையாற்றல் என்பது பாய்ம பொருளாக காந்தமாக இருந்து கொண்டு பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருளையும் ஊடுருவி நிறைந்து இயங்கி கொண்டிருப்பதனால எல்லா ஆற்றலும் இறையாற்றல் அவ்வளவு எந்த பொருளும் இருக்கு. அதனாலதான் நீங்க எங்க தட்டினாலும் சத்தம் வருது. எப்படி அங்கே காந்தமாக இருக்கிறது, தட்டின உடனே காந்தம் ஒலியாக மாறுது. அப்படி பார்த்தீங்கன்னா எந்த செயல் செய்தாலும், எந்த இடத்த எந்த பொருள் ஒன்றோடு ஒன்று மோதினாலும் அந்த உடனே ஒரு விளைவு. அந்த விளைவு யாரு? அதான் இறைநிலை. இறைவனை தேடிக்கொண்டு போக வேண்டாம். நாம தேடுறோம்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தேவையில்லை. இறைவன் எல்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்களே, நமக்கு வேண்டியதை அப்படியே வாங்கிக்கலாம். இதுக்குதான் இறைவனை தேடுறமே தவிர இறைநிலை என்பது என்ன என்பதை உணர்ந்து கொள்ளணும் என்ற அந்த பெருநோக்கத்தோடு எத்தனை பேர் இறைவனை தேடுறாங்க பாருங்க. இன்னும் சிலர் நான் செய்த பாவங்களால கஷ்டமா படுறேன், இறைவனை கண்டுபிடிச்சிட்டா அவன் எல்லாத்தையும் கொட்டிவிட்டு நான் சுகமா இருப்பேன் நினைக்கிறேன். முடியாது. அவனே தான் மனிதனாக வந்தா அவனையே கெடுத்துக்கிட்டு இருக்கிறான். இங்க
அவனேதான் இப்ப தெரிந்து கொண்டு அதை திருத்திக் கொள்ளணுமே தவிர இறைவனை கேட்டு பெறுவது ஒன்றுமே இல்லை. யாருமே இறைநிலையை கேட்டு பெறுவதற்கு ஒன்றும் இல்லை. எல்லாமே உங்களை அந்த கொடுத்தாச்சு, உங்களுக்குள்ளாகவே இருக்குது. என்ன இல்லை, எல்லாம் அமைப்பு இருக்கிறது. அணுக்கள் கூடி அண்டங்களாச்சு, அண்டங்கள்ல ஒன்றுதான் உலகமாச்சு. உலகத்துல உயிர்கள் இருந்தால உற்பத்தி ஆகுது. உயிர் உற்பத்தி ஆனா உயிர்களுக்கு சாப்பாடு வேணுமே. அதற்காக முதல்ல பிளான்ட் லைஃப், அதாவது தாவரங்களை உற்பத்தி பண்ணிடுது. அதன் பிறகுத்தான் உயிர்கள் உற்பத்தி ஆச்சு. ஆகவே இவ்வளவு ஏற்பாடாக பிரபஞ்சம் முழுவதையும் ஒன்று இணைத்து எந்த இடத்தையும் எந்த இடத்துக்கும் விட்டு போகாத இணைப்போட செயலாற்றக்கூடிய அப்பெரும் ஆற்றல் தான் இறைநிலை. ஆகவே அந்த நிலை நமக்குள்ளாகவும் நீக்கமர நிறைந்திருப்பதனாலும் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு விளைவு, அதற்கு ஏற்ற விளைவு கட்டாயம் வரும். இப்போ சும்மா உட்கார்ந்து இருக்கோம், எத்தனை எண்ணங்கள் வரும் பாருங்க. நீங்க யாருக்கும் தெரியாத ஒரு காரியம் செய்திருக்கல, அது கூட இப்ப எண்ணமா வருது. அடே, இது யாருக்கும் தெரியாத நான் செய்தனே, இப்ப எண்ணமா வருது. கொண்டு போய் வச்சது யாரு, எடுத்து கொடுக்கறது யாருன்னுட்டு கேள்விப்பட்டீங்களா, கேட்டு பார்த்தீங்களா? இல்லை. இறைநிலை எங்கும் இருப்பதனால நீங்க என்ன செய்தாலும் அந்த செயல் அலை நிலையில இருக்கிக் கொண்டு இருப்பு வச்சாச்சு. நம்முடைய கருமையத்துல அவ்வப்போது மன அலைச்சூழலுக்கு தக்கவாறு இயக்கம் உண்டாகுது. அந்த இயக்கத்துல அது வெளிப்படும். ஆகவே எந்த இயக்கத்திலையும் விளைவாக வருவது இறையாற்றல் தான். மனிதன் செய்கிறான், இறைவன் விளைவாக வருகிறான். இறைவனை எங்கேயோ போய் தேட வேண்டியதில்லை. நான் செய்கிற செயல்ல என்ன விளைவோ அதெல்லாம் இறைநிலை தான் என்று உணர்ந்து கொண்டா, அத ஐடென்டிபிகேஷன். அதை உணர்ந்து கொண்டோம்னா எப்பொழுதும் இறைவனோட தான் இருக்கிறோம். இறைவனை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. இறைவனாகவே தான் இருக்கிறோன்றது பின்னால தெரிகிற போது இறைவனே நானுமாக இருக்கிறேன். அதனால இறைவனுடைய தன்மை எல்லாம் என்னிடம் இருக்கிறது. எந்த செயல் செய்தாலும் அந்த விளைவு அங்க வரும். அப்படியானா நான் என்ன செய்தாலும் அதுக்கு தக்க விளைவு வருதுன்னு சொன்னா, நல்லது செய்தா என்ன விளையும்? நன்மையாகவே தான் விளையும். நன்மை அதை விளைவறிந்த விழிப்போடு செய்தா, நல்லது செய்தால் நல்லதே தான் விளையும், தீயது செய்தால் தீமைதான் விளையும். அப்போ நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குதுல்ல, துன்பமும் வரக்கூடாது, நஷ்டமும் வரக்கூடாது வாழ்க்கையில. இது எண்ணம் எல்லாருக்கும் உண்டு, இது தாங்க முடியாது. ஆனால் அதற்கு தக்கவாறு செயல் செய்தோம்னா துன்பம் வராது இருக்கும், நஷ்டமும் வராது இருக்கும். துன்பமும் நஷ்டமும் அந்த தீய செயல்களுடைய விளைவு. அப்போ விளைவு துன்பமாகிறது, நஷ்டமாகிறது, அது கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க என்ன செய்றீங்களோ அதுக்கு தக்கவாறு நீங்களே கடவுள் தந்தையாக இருப்பதனால வரக்கூடிய விளைவுகள் எல்லாம் அதை ஒட்டித்தான் வரும். இந்த உண்மையை உணர்ந்துட்டோம்னா எந்த செயல் செய்யணும், எந்த செயல் செய்தால் என்ன விளையோ, இது வரைக்கும் நம்ம வாழ்ந்தது நமக்கு நல்லா தெரியுமா இல்ல? அப்ப என்னது செய்யலாம், இன்னது செய்யக்கூடாது என்று நல்லா தெரியுது. அந்த தெரிந்து கொண்ட வரையில நாம் செயலை ஒழுங்குபடுத்திக் கொண்டோமானா இறைநிலையோடு ஒட்டி வாழக்கூடியதான் அறநெறி. துன்பம் வராது, நஷ்டம் வராது. எனக்கு மாத்திரம் இல்ல, என்னால இன்னொருவருக்கு கூட நஷ்டம் வரக்கூடாது. ஏன்? அவனும் என்ன சேர்ந்தவன் தான். நான் எங்கிருந்து வந்தனோ அவனேதான் அவனாக இருக்கிறான். ஆகவே ஒருவருக்கு கெடுதல் நினைக்கிறோம் சொன்னா அவன் தான் கெட்டு போவான்னு நினைக்கிறதுக்கு இல்லை. இவன் முதல்ல கெட்டு போறான், கெடுதல் நினைக்கிறானே அவன் கெட்டு போறான். கெட்டு போறது வீழ்க்கிறான், அவ்வளவுதான்.
அப்போ யாருக்காயிலும் கெடுதல் நினைக்கிற போது முதலாக அந்த கெடுதல் இவனே ஏற்படுத்திக் கொள்றான். எண்ணத்துல ஒரு தடவை ஒரு இயக்கம் ஏற்பட்டா அவ்வப்போது அந்த சூழல வந்துகிட்டே தான் இருக்கு, நிறுத்தவே முடியாது. யாராயிலும் நம்ம மனிதன் இறைவனாக மாறணும்னா ஓர்மை, கூர்மை, நேர்மை, சீர்மை 4 அந்தஸ்து வரணும். ஓர்மை ஒன்றையே நினைக்க தெரியணும். கூர்மை கூர்ந்து உணரப்பட்ட அளவுக்கு கூர்மை வேணும். நேர்மை தவறு செய்யாத இருக்கணும். சீர்மை அதுல இருந்து ஒழுக்கமாக எதை எதை சொல்றோமோ அதெல்லாம் சீர்மை. இந்த 4 வேணும்னு சொன்னா நாம் பழகணும். அந்த பழக்கம் இப்போ தியானம் செய்யறோம் இல்லையா, அந்த தியானத்திலேயே உண்டாகுது. ஒரே இறைநிலையானது சிவகாந்த சக்தியா இருப்பதனால அந்த சக்தியை எழுப்பி அதோட அவனுடைய அலையை சேர்த்து நிலையாக்கிறோம். எவ்வளவு நேரம் நின்னாலும் அந்தந்த நேரத்தில் இருக்கக்கூடிய மன அலைச்சூழலுக்கு பழகி கொள்றோம். அப்ப எல்லா பழக்கம் வந்துட்ட பிறகு நாம் எதை நினைக்கிறோமோ அதுக்கு தக்கவாறு தானாகவே கூட்டி கொடுக்கும். அப்போ அதை உணர்றதுக்கும் செயல்படுத்துறதுக்கும் சௌகரியமா இருக்கும். நாம இந்த சூழலை ஏற்படுத்திக் கொள்ளலாம் பார்த்தா முடியாது. பழகி கொண்ட பிறகு நீங்க எதை நினைக்கிறீங்களோ எதை செய்றீங்களோ அதுக்கு தக்கவாறு சூழல் விரைவு உண்டாகும். எனவே இதையெல்லாம் தெரிந்துதான் ஆன்மாவை அறிந்த ஆன்மீகவாதிகள் இந்த தத்துவத்துல நமக்கு மெடிடேஷன், மனதை ஒழுங்குபடுத்துறதுக்கு அகத்தவமும், செயல் ஒழுங்குபடுத்துறதுக்கு எக்ஸசைஸ் முதலியோ அறநெறியும் உணர்த்திருக்கிறாங்க. அதெல்லாம் உணர்ந்து பார்த்தீங்கன்னா செயல் விளைவு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுதான் நடந்திருக்கிறது. அவ்வளவும் தெரிஞ்சுக்கணும்னா ஒண்ணு வேணாம். உங்களுக்கு இதுவரையில அனுபவத்துல என்னென்ன கிடைச்சது, இப்ப இதை செய்தால் என்ன வரும் தெரியுமா? இல்லை நல்ல அப்போ நல்லது தான் வேணும், தீயது வேண்டாம் என்ன தள்ளிடலாம இல்லையா? அதை செய்தோமானா அப்ப நமக்கே நல்லது செய்து கொள்ள நமக்கு தெரியலன்னு சொன்னா யார் மேல போய் குற்றம் சொல்லுவது? இந்த இடத்துலதான் தன்னம்பிக்கையும் தன்னுடைய நெறியுள்ள தீர்மானமும் உருவாகும் என்று கூறி, இந்த முறையில நீங்கள் செய்யற செயலெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, விளைவையும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. யாரோ விளைவு தரல, அந்த செயலையே ஒட்டி வருது விளைவு. செயலை தவிர்த்து அங்க வேற எங்கேயோ வருதா விளைவு? இல்லை. இந்த செயல் விளைவு தத்துவத்தின் மூலமாக நீங்கள் இறைவனை காணலாம். நாம் சாப்பிடுற சாப்பாடு 7 தாதுக்களாக மாறுதுன்றது தெரியும் உங்களுக்கு. ரசம், ரத்தம், மாம்சம், மேதை, அஸ்தி, மஜ்ஜை, சுக்கிலம்னு சொல்லுவாங்க. 7 தாதுக்களாக மாறுறது சரி. யாருக்கு இல்லை? எல்லாருக்கும் மாறும். இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்குமே, யாருக்காயிலும் ஒரு வித்தை செய்ய தெரியுமா? அதுல 7 வித்தையில நான் சோத்து எடுத்து ரத்தமாக மாற்ற முடியும் யாராயிலும் சொல்ல முடியுமா? நீங்க என்ன உலகத்திலேயே சிறந்த விஞ்ஞானிய ஒருத்தரை போய் பார்த்து, ஐயா ஒரு உண்டை சோறு கொடுக்குற, அதை ரத்தமாக்கி கொடுங்கன்னு சொன்னா கொடுப்பானா? முடியாது. அது இறைவன் தான் செய்யணும். இறையாற்றலாலதான் முடியும். அந்த ஆற்றல் இங்க நடக்குது. அப்ப அதை ஒத்துக்கொள்ளலாம் இல்லையோ? ஆகவே எல்லாம் வல்ல இறைநிலையானது யார் எந்த செயல் செய்தாலும் அது மிஸ் பண்ணாது, அதாவது வழிக்கு விடாது. அதை அப்படியே சேர்த்து நம்ம கருமையத்துல நம்முடைய குணங்களாக மாற்றி மீண்டும் மீண்டும் அதை நினைக்கிற போதெல்லாம் அதே விளைவுகளையும் தந்து கொண்டிருக்கும். இதனால நல்லவன், கெட்டவன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் என்பதெல்லாம் வர்றதெல்லாம் நம்முடைய எண்ணத்தினாலே, நம்முடைய செயல்னாலே தெரிந்து கொண்டால் இந்து முதல் கொண்டு நமக்கு தெரிந்த வரையில நன்மையே செய்வோம். பிணக்கு, போர், பகை இல்லாம, வஞ்சம் என்பது இல்லாம தவிர்த்து விட்டால் எவ்வளவு சுத்தமா இருக்கும்.
கருமையத்துல தூய்மையாக வைத்துக் கொண்டால் நாம் எந்த செயல் செய்தாலோ அந்த கருமைய தூய்மையே செயலாக வரும், நல்ல செயலாக வரும். அந்த நல்ல செயல்கள் எல்லாம் நன்மையை விளைக்கும் என்று கூறி அனைவரும் இந்த சுருக்கமான செயல்களின் தத்துவத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் மேலும் மேலும் சீரோடு சிறப்போடு சிந்தனையோடு அதை அனுபவிக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளம். யாராவது